வணக்கம் சகோஸ். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு யானையும் ஒரு டாக், ஒரு நாயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சரிங்களா? அந்த யானையும் ப்ரெக்னென்ட் ஆச்சு. அதே சேம் டைமில் அந்த டாகும் ப்ரெக்னென்ட் ஆச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கு 3 மாதம் கழித்து நாய் வந்து 1 டசன் குட்டி போட்டுடுச்சு. சரிங்களா? அந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. அடுத்த 9 மந்த்தில் திரும்பவும் அந்த டாக் ப்ரெக்னென்ட் ஆச்சு. திரும்பவும் குட்டி போட்டுச்சு. இதே மாதிரி 3 டைம் அது குட்டி போட்டுடுச்சு. பட் ஆனால் ஸ்டில் அந்த யானை வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, இல்லை இன்னும் ஏன் இது குட்டி போடலை அப்படின்னு டாகுக்கு பயங்கர டவுட்டு. ஏன்னா இன்னும் அது டெலிவரி பண்ணலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாக் என்ன பண்ணுச்சுன்னா, ஏன் இது இப்படியே இருக்குது, நம்ம இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் யானைக்கிட்ட கேட்டுச்சான். நான் 3 டைம் டசன் கணக்கில் குட்டி போட்டுட்டேன், நீ இன்னும் இப்படியே இருக்கேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா, உண்மையை தான் சொல்கிறியா இல்லை சும்மா ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை ரிப்ளை சொல்லிச்சான், நீ வந்து பப்பி குட்டியை போட்டுட்ட, ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது பப்பி கிடையாது, நான் ஒரு எலிஃபேண்ட்டு, நான் ஒரு யானை, நான் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குட்டி போடுவேன். இதே ரோட்டில் உன்னுடைய பப்பி குட்டீஸ் வந்து போகும்போது மனுஷங்க வந்து பார்ப்பாங்க, அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சில டைமில் அது இருக்கிறத கூட பார்க்காம அடித்து போட்டு போகிற நிறைய பேரும் இங்கே இருக்காங்க. ஆனால் என்னுடைய யானைக்குட்டி ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதை க்ராஸ் பண்ணி போயிட முடியாது. பயத்தோடு இருந்தாலும் அதோட அழகையும் ரசித்து நிற்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் அதை ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் போட போகிறது யானைக்குட்டி, அதுக்கான மரியாதையும் அதுக்கான இதுவும் வந்து தனி அப்படின்னு சொல்லிச்சான். இதிலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நாய்க்குட்டி 3 மாதம் கேரி பண்ணி பப்பீஸ் குட்டிஸை போட்டுடுச்சு. ஆனால் நாய்க்கு இருக்கிற அதே சேம் அளவான மதிப்பும் மரியாதையும் யானைக்கு இருக்கா? அதை விட அதிகமாக தான் இருக்குது. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இன்னும் உங்களுக்கு அது நடக்கலை, ஆனால் தயவு செஞ்சு அதில் இருக்கிற ஹோப்பை விட்டுடாதீங்க. 3 மாதத்தில் போடுற பப்பி குட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காதுங்க, அவ்வளோ நாள் இருக்காது. ஆனால் அதே யானை கம்பீரமாக நிற்கும். ஸோ உங்களுடைய எஃபர்ட் என்றைக்கும் வீண் போகாது. இது எனக்கான டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். பாய்.